ஹலோ! அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சில பேர் சொல்லியிருந்தாங்க, "பாஸ்டர் நீங்க நேர்ல வந்து மெசேஜ் குடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் பாஸ்டர். அத ரொம்ப எதிர்பார்க்குறோம்னு" சொன்னாங்க. வர்றதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை. இன்னும் கர்த்தர் வந்து பலப்படுத்தும்போது, ஞாயிறு ஆராதனைக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தைய எல்லா ஆராதனைகள்லயும் பகிர்ந்து கொள்ள நான் விருப்பப்படுகிறேன். ஆம், இப்பயே செவ்வாய்க்கிழமை மட்டும் வரேன். ஏன்னா ஒரு மெசேஜ் இல்லையா? குடுத்துட்டு வந்துடுறேன். அதுவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆ, கர்த்தர் பலப்படுத்துறார். இன்னும் பலப்படுத்துவார். உங்க ஜெபங்கள கேட்டு தான் இந்த அளவு கர்த்தர் செஞ்சிருக்கிறார். உங்க ஜெபங்களுக்கு நான் நன்றியுடையவனா இருக்கிறேன். இன்னைக்கு கூட உங்கள ஆசீர்வதிக்கும்படி ஒரு நல்ல செய்திய கர்த்தர் உங்களுக்கு குடுத்திருக்கார். அந்த செய்திய நம்ம பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். அதின் கடைசி வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 26ஆம் வசனம். ஆதியாகமம் 4:26. சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். இந்த கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். இந்த தொழுகை ஆராதனைன்னு சொல்லலாம். இந்த வார்த்தை வந்து தடவை பைபிள்ல இங்க தான் வருது. இந்த ஏனோஸ் என்பவன் பிறந்தபோது, இந்த ஏனோஸ் வந்து கர்த்தருடைய வெளிப்பாடுகளை பெற்ற ஒரு மனிதனாக இருந்திருக்க வேண்டும். இந்த ஏனோசுடைய நாட்கள்ல தான் ஜனங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தை குறித்த வெளிப்பாடு கிடைக்குது. ஏனோஸோட பேர் இங்க ஏன் குறிப்பிடப்பட்டிருக்கணும்? சேத்துக்கு பல குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றான்னு நம்ம 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ஆதாம குறிச்சும் 7ஆம் வசனத்துல சேத்து வந்து 807 வருஷம் அதுக்கு பிறகு உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான்னு வாசிக்கிறோம். அப்போ சேத்துக்கு நிறைய பிள்ளைகள் இருந்திருக்காங்க இல்லையா? நிறைய மகன்கள் இருந்திருக்காங்க, நிறைய மகள்கள் இருந்திருக்காங்க. அவங்க பேரெல்லாம் குறிப்பிடாம ஏனோஸ் பிறந்தபோது ஏன் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள்னு எழுதியிருக்குன்னா, ஏனோஸுக்கு தான் கர்த்தருடைய நாமத்தை குறித்த ஒரு அறிவு வந்திருக்கிறது. இந்த ஏனோஸ் எப்போ பிறந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆதாமோட 130 வயசுல தான் சேத்து பிறக்கிறார். சேத்தோட 105ஆம் வருஷத்துல ஏனோஸ் பிறக்கிறார். ஏறக்குறைய இப்போ ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த நேரத்திலிருந்து 235 வருஷம் கழிச்சு தான் ஏனோஸ் பிறக்கிறார். ஏனோஸ் கொஞ்சம் வளர்ந்து ஒரு 30 வயசு கூட ஆயிருக்கலாம். அப்போ கர்த்தர் வந்து ஏனோஸ் கிட்ட பேசியிருக்கலாம். அருமையானவர்களே கவனிங்க. அப்பதான் தன்னுடைய நாமத்தை தடவை ஏனோஸுக்கு சொல்றாரு. நீங்க இன்னைக்கு இருக்கிற காரியத்தை வச்சு நீங்க யோசிக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், இயேசு கிறிஸ்து அப்படின்ற நாமம் தெரியும். அந்த நாமமே இல்லாமல் வானத்திலும் பூமியிலும் ரட்சிக்கப்படுறதுக்கு வேற நாமம் இல்லைன்னு உங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும். தெருவில் போகிறவங்க கிட்ட கேட்டிங்கன்னா கூட இயேசு கிறிஸ்துன்னு தெரியும். ஆனால் அந்த நாட்களில் தேவனை குறித்த அறிவு இல்லை. நம்ம ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலேயே ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கிட்ட கர்த்தரை வந்து சொல்கிறாரு, நான் வந்து எல் ஷடாய், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா? அப்போ நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஹீப்ரூல எல் ஷடாய் பாருங்க, அதுக்கு அவர் அப்படி வெளிப்பட்டிருந்தாரு. அந்த நாமத்தை தான் ஆபிரகாம் வந்து ஈசாக்குக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, எல் ஷடாய்.
அதை தான் யாக்கோபுக்கு அவர் சொல்லி கொடுத்துருக்கிறார், அவர் யோசேப்புக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். ஆனால் பாருங்க, நம்ம யாத்ராகமத்தின் புஸ்தகத்துக்கு வரும்போது அங்கே 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா மோசே கிட்ட என்ன சொல்கிறாராம், அதை நம்ம வாசிக்கலாம். யாத்ராகமும் 6ஆம் அதிகாரத்தை நம்முடைய கரத்தில் எடுத்துக்கொள்வோம். யாத்ராகமும் 6ஆம் அதிகாரம். அதில் கர்த்தர் என்ன சொல்கிறாராம், 2:3 நான் வாசிக்கிறேன். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் ஏகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் ஏகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அப்ப என்னப்பா இதோட அர்த்தம் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது தேவனுடைய ஒரு நாமம், இப்போ உதாரணமா பாருங்க, யெகோவா ராஃபா என்கிற நாமம் யாத்ராகமம் 15 தான் வெளிப்படுது. அதுல தான் அவர் சொல்றாரு, நானே உன் மருத்துவராகிய கர்த்தர். பரிகாரின்னு சுத்த தமிழ்ல எழுதியிருக்கு. நானே உன் மருத்துவராகிய கர்த்தர். அன்னைக்கு தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓ இவர் தான் இந்த நம்ம கடவுள் இருக்காரு, நம்ம யெகோவா தேவன் தான் டாக்டராகவும் இருக்கிறாரு. ஸோ நம்ம எந்த வியாதி, எந்த பலவீனம், எந்த நோய்கள்னாலும் யார்கிட்ட போயிடலாம், நம்ம தேவன்கிட்டயே போலான்ற அந்த அறிவு அவங்களுக்கு உண்டாகுது. அருமையானவர்களே, தேவனுடைய நாமத்தை குறித்த அறிவு அவரை தொழுது கொள்ள வைக்கிறது. இப்போ இந்த ஏனோஸ்க்கு திருப்பி வரலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம், ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டதிலிருந்து ஏறக்குறைய 235 வருஷம் கழிச்சு ஏனோஸ் பிறக்கிறாருப்பா. ஏனோஸ் பிறந்ததுக்கு பிறகு ஒரு 25-30 வருஷம் கழிச்சு ஏனோஸுக்கு தான் கர்த்தருடைய நாமம் வெளிப்படுத்தப்படுது. யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கணும், யார் அதை சொல்லியிருக்கணும்? ஆதாமே சொல்லியிருக்கலாமே. இப்போ ஆதாம் ஏதேனில் சிருஷ்டிக்கப்பட்டார்னு எழுதியிருக்கு. ஆக்சுவலாக வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, ஆதாம் படைக்கப்பட்டப்பயே ஒரு 30 வயசு, ஏறக்குறைய 30 வயசு உள்ளவனாக தான் படைக்கப்பட்டான்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்மளுக்கு அது முக்கியம் இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு அவங்க எவ்வளோ நாள் ஏதேனில் இருந்தாங்கன்னு நம்மளுக்கு சரியாக தெரியாது பாருங்க. ஒருவேளை சில வருஷங்கள் கூட அவங்க ஏதேனில் இருந்திருக்கலாம். அருமையானவர்களே, தேவனை நேரடியாக பார்த்துருக்காங்க, தேவனோட நடந்திருக்கிறாங்க, அதுவும் ஈச் அண்ட் எவ்ரி டே தேவனோடைய வாழ்ந்திருக்கிறாங்கப்பா. அவங்களுக்கே தேவனுடைய நாமம் தெரியலப்பா, தேவனோட பேர் என்னன்னு தெரியலப்பா. இப்போ நம்ம குழந்தைங்க கிட்ட என்னன்னு கேட்குறோம், வாட்ஸ் யுவர் நேம்னு கேட்குறோமா, அப்புறம் அப்பா பேர் என்னன்னு கேட்குறோம். அந்த குழந்தையோட அப்பா பேர் அம்மா பேர் நம்மளுக்கு தெரிஞ்சால் கூட நம்ம அந்த குழந்தைகிட்ட ஏன் அப்பா பேர் அம்மா பேருன்னு கேட்குறோம்? அந்த குழந்தைக்கு தெரியுதான்னு பார்க்குறோம். நமக்கு அந்த குழந்தையோட அப்பா பேர் தெரிஞ்சாலும் அந்த குழந்தைக்கு தெரியுதான்னு பார்க்குறது ஒரு அழகான ஒரு விஷயம் இல்லையா? அந்த குழந்தை அதோட மழலையில் அவங்க அப்பா பேரை சொல்லும் போது, அவங்க அம்மா பேரை சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். மகனே மகளே, இப்போ ஆதாமுக்கு அவர் கூடயே நடந்திருந்தோம், எத்தனை மாதம் இருந்தாங்க, எத்தனை வருஷம் இருந்தாங்கன்னு தெரியலப்பா. ஆனால் அவங்க கூடயே இருந்திருக்கிறாங்கன்றது நல்லா தெரியும். ஆனால் அவரை இவங்க சரியாக அறிந்து கொள்ளவே இல்லை. அவரோட பேரே அவங்களுக்கு தெரியல. அப்புறம் என்னதான் பண்ணிட்டு இருந்தாங்க அத்தனை வருஷம்னு தெரியல. அடுத்து ஆதாமுக்கு பிறகு பாருங்க, ஏறக்குறைய 235 வருஷம் கழிச்சு ஏனோஸ் பிறகுறான். ஏனோஸ் தேவனோட நடந்திருக்கிறான். ஏனோஸுக்கு கடவுள் என்ன பண்ணியிருக்காரு, இதான்ப்பா என் பேருன்னு சொல்லியிருக்காரு. அது என்ன பேருன்னு நம்மளுக்கு தெரியல. ஹீப்ரூ பைபிளில் அங்கே ஏலோஹிம் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ அந்த ஏலோஹிம் அப்படின்ற பேரை ஏனோஸுக்கு தேவன் சொல்லியிருக்கலாம். ஏன் அது ஆதாமுக்கே சொல்லியிருக்கலாமே? பாருங்க,
2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால், அந்த அறிவு உனக்கு தேவனை குறித்த அறிவு வந்தா, இயேசுவை குறித்த அறிவு வந்தா உனக்கு கிருபை பெருகும், சமாதானம் பெருகும் அப்படின்னு எழுதியிருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கிருபை பெருகலைன்னு. எப்போ அவர் கூடயே இருக்கிறாங்க, அவர்கிட்ட பேசியிருக்கலாமே. உங்க பேர் என்னன்னு கேட்க வேண்டியது தானப்பா. தேவனை அறிந்து கொள்ளணுன்ற ஒரு ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இல்லைப்பா, அவங்களுக்குள்ள இல்லை. இந்த மோசே பாருங்க, தேவன் அவங்ககிட்ட தான் போய் 6ஆம் அதிகாரத்தில் சொல்றார், யாத்ராகமத்தில், நான் தான்ப்பா யெகோவா யாவே. ஹீப்ரூல என்னது? யாவே. சொல்லுங்க எல்லாரும், யாவே யாவே. ஸோ என்னன்னா, தெளிவா அவர் சொல்றாரு, நான் உன்னுடைய முற்பிதாக்கள் யாருக்கு? ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு யாவேன்னு என்னை வெளிப்படுத்தலப்பா. இந்த நாமத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு கிடைக்கலப்பா. எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற ஒரு நாமத்தில் தான் நான் அவங்களுக்கு வெளிப்பட்டேன். ஆக்சுவலாக அது யாருக்கு வெளிப்படுறாரு? ஆபிரகாமுக்கு வெளிப்படுறாரு. ஆபிரகாம் யாருக்கு சொல்லி கொடுக்குறாரு? ஈசாக்குக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஈசாக்கு யாக்கோபுக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஈசாக்கு கிட்ட தேவன் நேரா போய் பேசல, யாக்கோபு கிட்ட தேவன் நேரா போய் தான் நாமத்தை குறித்து சொல்லல. அருமையானவர்களே, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஆபிரகாமுக்கு சொன்னதை அவர் ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு சொல்லிக்கிட்டே வராருப்பா. ஆனா மோசே கிட்ட கர்த்தர் சொல்றாரு, இல்லப்பா, இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அந்த நாமத்தோட வெளிப்பாடு பத்தாதுப்பா, நான் உனக்கு புது நாமத்தோட நான் உனக்கு வெளிப்படுறேன். ஏகோவா, யாவே. அப்புறம் யாவேனா என்னதான்? இருக்கிறவராகவே இருக்கிறவர். சொல்ல போனா இருக்கிறவர். எப்படின்னா என்னவா இருக்கிறார்? அதுதான் வரிசையா அவர் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வர்றார். 15ஆம் அதிகாரத்தில் யாத்ராகமத்தில், நானே உன் பரிகாரியாக இருக்கிறவர், அதாவது நான் உன் மருத்துவராக இருக்கிறவர், யாவே ராஃபா. அப்புறம் 17ஆம் அதிகாரத்தில் பார்க்குறேன், யாவே நிஸ்ஸி, அவர் வெளிப்படுறாரு. நிஸ்ஸினா ஜெயக்கொடி, வெற்றி. அவர் சொல்ல, நானே உனக்கு ஜெயக்கொடியாக இருக்கிறவர். அப்போ இந்த நாமங்கள், இந்த ரகசியங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு தெரியல. அருமையானவர்களே, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஆதாம் இதெல்லாம் பக்கத்திலே உட்காந்து கேட்டிருக்கலாம், கேட்கணும்னு தோணலை. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு என்ன அறிவு வேணுமா? நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிச்சு அந்த அறிவு வேணுமாமா. இந்த உலகத்தில் எப்படி வாழ்றது, இந்த உலகத்தில் எப்படி சிறந்த ஒரு பெரிய ஆளா மாறுறது, இந்த உலகத்தை எப்படி நம்ம ஒரு பெரிய ராஜா மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி அறிவு தான் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. இந்த உலகத்தில் எப்படி சம்பாதிக்கிறது, இந்த உலகத்தில் எப்படி பணக்காரனா இருக்கிறது, இந்த உலகத்தில் எப்படி புகழ் பெற்றவனா விளங்குறது, இதை பத்தின அறிவு தான் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஜீவ விருட்சத்தின் கனி அங்கே இருக்குப்பா, புசிப்பானா அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா அதை போய் புசிக்கணும்னா, அதை புசிச்சா தேவனை குறித்த அறிவு வரும். தேவனை அறிகிற அறிவுனா என்னதுப்பா? அவர் எப்பேற்பட்டவர், அவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. இந்த சேராபீன்கள் என்று சொல்லுகிற தேவதூதர்களின் கூட்டம், தேவதூதர்கள்லேயே பல விதங்கள் இருக்காங்க. அதில் இந்த சேராபீன்கள், கேருபீன்கள், அவங்க தேவனுக்கு பக்கத்திலே இருக்கிறாங்களாமா. அவங்க தேவனை 24/7 பார்த்துட்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு புகழ்ந்துக்கிட்டே இருக்காங்களாமா.
இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு சலிக்கவே இல்லைங்க. ஆயிரமான வருஷமா இதையே தான் திரும்ப 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 சொல்றாங்க. அதாவது அவருடைய பரிசுத்தத்தை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்குறாங்க. அவரோட மற்ற கேரக்டர்ஸ்லாம் நிறையா இருந்தும், இந்த ஒரு கேரக்டரை மட்டும் பார்க்குறாங்க, பரிசுத்தர். அந்த ஒரு கேரக்டரை பார்த்து 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 ஆராதிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுவே ஆயிரக்கணக்கான வருஷங்கள ஆராதிக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் முடிக்க முடியல. அப்போ அவரோட பரிசுத்தம் எவ்வளோ பிரம்மாண்டமான பரிசுத்தமா இருக்கும். அப்படின்னா என்ன சொல்ல வரேன்? அருமையானவர்களே, தேவனை குறித்து அறிந்து கொள்றதுக்கு ஏராளமா இருக்கு. ஏன் இந்த ஆதாமுக்கு ஏவாளுக்கு அது புரியல? நம்ம நினைச்சிடக்கூடாது ஏதோ தப்பி தவறி ஒரு நாள் அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டாங்க. இல்லப்பா. இவங்க தேவனோட நடந்திருந்தப்போ தேவனை குறிச்சாண்ட நீங்க இவ்வளோ நல்லவரா இருக்கிறீங்களே, உங்களை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்களுக்கு இவ்வளோ நன்மை செய்கிறீங்க, நீங்க யாரு? நீங்க எதுக்கு எங்களுக்கு நன்மை செய்யணும்? இந்த மண்ணில் இருந்து நீங்க எதுக்கு எங்களை படைக்கணும்? எங்களுக்கு உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தா தேவன் என்ன பண்ணியிருப்பார்? அப்பயே அவங்களுக்கு பல காரியங்களை வெளிப்படுத்தியிருப்பார். தேவனை குறித்து அறிய வேண்டிய பிரகாரமா ஆதாமும் ஏவாளும் அறிந்திருந்தாங்கன்னா அவங்க பிசாசுகிட்ட போயிருக்க மாட்டாங்களே. எது அவங்கள பிசாசோட கவர்ச்சியை பார்க்க வைக்குது? தேவனை விட அவன் அந்த பாம்பு அழகா இருந்துச்சா? தேவன் பேசினதை விட அந்த பாம்பு ரொம்ப அறிவா பேசிருச்சா? தேவனை விட அந்த பாம்பு பேசினப்ப தேவ பிரசன்னம் ஏதாவது இறங்கி வந்துச்சா? இவங்க தேவனோடையே இருந்திருந்தும் உண்மையிலே சொல்ல போன இந்த வார்த்தையை சொல்றது கஷ்டமா இருக்கு, தேவனை அவங்க மதிக்கல. தேவன் எவ்வளோ நல்லவர்னு அவங்க ஃபீல் பண்ணல. நிழலோட அருமை வெயில்ல தான் தெரியும்னுவாங்க இல்லையா? கூடயே இருந்ததுனால அவங்களுக்கு தேவனுடைய அருமையே தெரியல பாருங்க. அருமையானவர்களே, தேவனை விட்டுட்டு பாம்பு கிட்ட போயிட்டு பேசுவாங்களா? தேவன் பேசுற சத்தத்தை விட பாம்பு பேசுற சத்தம் அவங்களுக்கு நல்லதா கேக்குதுப்பா. அப்படின்னா இவங்க தேவனை எந்த அளவுக்கு மட்டமா நினைச்சிருக்காங்க பாருங்க மனசுல. சில பிள்ளைங்க கூட பெத்தவங்களே அப்படிதான் நினைப்பாங்க இல்லையா? ஆனா அவங்க மற்ற இடங்களுக்கு போய் 4 பேரை பார்க்கும்போது தான் அவங்களுக்கு புரியும். ஐயோ, இந்த உலகம் எவ்வளோ மோசமா இருக்கு, நம்ம அம்மா அப்பா எப்படி நம்மளை வளர்த்துருக்காங்க. அருமையான தேவ பிள்ளையே, இந்த ஏனோஸ் பிறக்கிறதுக்கு ஏறக்குறைய 250 வருஷங்க. ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டதுலேருந்து 250 வருஷம். அப்பதான் தேவன் வந்து ஏனோஸ் கிட்ட தன்னோட பேரை சொல்றாரு. எலோஹிம், என்னுடைய பேர் எலோஹிம்பா. அதை எலோஹிம்ன்ற அந்த நாமத்தை ஏனோஸ் எல்லாருக்கும் சொன்ன உடனே ஜனங்களுக்கு அவரை துதிக்கிறதுக்கு தோணிருச்சுப்பா. துதிக்க ஆரம்பிச்சுட்டாங்கப்பா. எவ்வளோ சூப்பர்ல. சரி, இல்லை 2வது காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் யார் இந்த காயினை குறித்து வாசிக்கிறோம். காயின் விட்டுட்டான் இல்லையா ஆண்டவர்கிட்டருந்து. அப்புறம் ஆபேலை கொன்று போடுறான். அப்புறம் ஆண்டவருடைய அவன் வந்து வழக்காடுறான். சரி, அங்கேருந்து எங்கே வாசிக்கிறோன்னா 4:16 நானே உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். அப்பொழுது காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போயிட்டான்ப்பா. இப்போ கர்த்தருடைய சந்நிதினா அப்போ என்னதுப்பா? கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு புறப்பட்டு போனான் அப்படின்னு இன்னொரு வேர்ஷன் எழுதியிருக்குதுப்பா. ஆக்சுவலாக இந்த ஆதாம் ஏவாள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த தேவனை துதிக்கணும், தேவனுக்கு பலியிடணும்னு நினப்பு வந்துச்சுன்னா அந்த ஏதேன் தோட்டத்தோட வாசலுக்கு வந்தாங்க. ஏன்னா உள்ளே போக முடியாது. சுடரொளி பட்டயத்தோட கேருபீன்கள் நிற்கிறாங்க, வெட்டிடுவாங்க.
அதனால அந்த அந்த ஏதேன் தோட்டத்தோட வாசலுக்கு போய் நிற்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா நாளடைவில் அதுவே கர்த்தருடைய சந்நிதின்னு ஆயிடுச்சு. அப்போ யாராவது பலி செலுத்தணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவன் எங்கே போவான்? ஏதேன் தோட்டத்தோட வாசலுக்கு போவான். தேவ பிரசனம் வரணும். தேவனும் வெளியில் வர முடியாது, தேவன் உள்ளே தான் நிற்கணும். தேவன் அந்த பக்கம் நிற்பார், இவங்க இந்த பக்கம் நிற்பாங்க. என்னன்னா ஒரு நேரம் வருது, ஜனங்க லட்சக்கணக்கில் பெருகிட்டாங்க. ஆமாப்பா, ஆதாமே நிறைய குமாரத்திகள் பெற்றெடுத்தாராம். சில வரலாற்று குறிப்புகள் எப்படி சொல்லுதுன்னா, ஆதாமுக்கு ஏவாளுக்கும் 30 ஆண் பிள்ளைகளும் 30 பெண் பிள்ளைகளும் பிறந்தாங்கன்னு. அப்போ அவங்களுக்கெல்லாம் பிள்ளைகள் பிறந்திருந்துச்சுன்னா, அவங்களுக்கெல்லாம் பிள்ளைகள் பிறந்திருந்துச்சுன்னா ஏறக்குறைய 250 வருஷம் ஏனோஸுக்கு வெளிப்பாடு கிடைக்கிற வரைக்கும் பார்த்தோன்னா அப்பயே லட்சத்துக்கிட்ட ஜனம் இருந்திருப்பாங்கப்பா. இப்போ 1,00,000 பேரும் ஏதேன் தோட்ட வாசலுக்கே வந்துட்டு இருக்க முடியுமா? ஆண்டவருடைய நோக்கம் என்ன? பூமி எங்கும் பலுகி பரவி போகணுன்றது தானே தேவனுடைய திட்டம். அதனால என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? ஏனோஸுக்கு தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறார். இப்போ நாமம் வெளிப்பட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த நாமத்தை தூக்கிக்கிட்டு எங்கே வேணால் போகலாம்ல. நீங்கள் இன்றைக்கி ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், ஆலயத்தில் ஆராதிக்கிறோம்ப்பா. நீ நாளைக்கு வேலைக்கு போவியே, அங்கே என்ன தேவன் உன்னை விட்டுட்டு போயிடுறாரா? நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், உன்னோட தொழிலுக்கு போகணும். அங்கேயும் கர்த்தருடைய நாமம் உங்களோட இருக்கு. இயேசுன்னு வாயை திறந்து சொன்னீங்கன்னா போதும், உடனடியாக அங்கே அவர் தன்னுடைய பிரசன்னத்தோட இறங்கி வருவார். ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? அப்போ மகனே மகளே, ஏன் கர்த்தர் தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறாரு? சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரிப்பா. இப்போ எல்லா இடத்துக்கும் நீ போகணும், ஊழியத்துக்கு போகணும், பரவணும். அப்படி பரவுறதுக்காக கர்த்தர் என்ன பண்ணார்னா அடுத்த கட்டத்துக்கான வெளிப்பாடுகளை கொடுக்குறார். இப்போ ஆதாமுக்கு தேவனுடைய நாமத்தை குறித்த வெளிப்பாடு இல்லாதனால அவர் ஏதேன் தோட்ட வாசலையே அவர் எல்லாரையும் உட்கார வைக்கிறார். இல்லை, ஏனோஸுக்கு வெளிப்பாடு வந்தோன்னே ஏனோஸ் கர்த்தருடைய நாமத்தை குறித்து எலோஹிம் அப்படின்ற நாமத்தை கொடுத்தோன்னா ஜனங்க அந்த எலோஹிமை துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க போகிற இடத்துக்கெல்லாம் எலோஹிம் கூட போகிறாரு. ஒரு அல்லேலியா சொல்லுவோமா? பாருங்க, இதே காரியம் அடுத்த ஸ்டெப்பில் நடக்குது. 10ஆம் அதிகாரத்துக்கு வரோம். இந்த 10ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தை நானே உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏபேருக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். ஒருவனுக்கு பேலேகு என்று பெயர், ஏனெனில் அவனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது. என்னாச்சா? பகுக்கப்பட்டது. இப்போ நீங்கள் இந்த பூகோள இதை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த 5 கண்டங்களும் ஒன்றா தான் இருந்திருக்குது. அந்த பேலேகுன்ற பேருக்கு அர்த்தமே பிரிந்து போகுதல் தான். நான் நினைக்கிறேன் இந்த பேலேகுக்கு கூட கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொடுத்துருப்பார். நோவாவின் காலத்துக்கு பிறகு வராரு, அப்போ பேலேகுக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொடுத்துருப்பார். அவர் தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பார். அங்கே ஏனோஸ் தீர்க்க தரிசனம் சொல்லி கர்த்தருடைய நாமத்தை குறித்து வெளிப்பாடை கொடுத்தார். இந்த பேலேகுக்கு கர்த்தர் ஒரு வெளிப்பாடை கொடுக்குறாரு. அது என்னன்னா, அந்த பூமி சீக்கிரத்தில் பிரிய போகுது, பல கண்டங்கள் ஆக போகுது. பாருங்க, அந்த பேலேகுடைய நாட்களில் தான் மிக பிரம்மாண்டமான பூகம்பம் பூமி தனித்தனியாக பிரிஞ்சு இப்போ இருக்கிற கண்டங்களாக பிரிஞ்சிருச்சான். இப்போ கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆப்பிரிக்கா கண்டத்தின் ஒரு பகுதி, ஒரு கால் பகுதி அப்படியே பிரிஞ்சு அது நம்ம இந்தியாவோட தான், கேரளா சைடில் தான் மோதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி மோதுறதுனால கேரளா ரொம்ப ஹைட் ஆயிரும், இமயமலை மாதிரி அதுவும் ஹைட் ஆயிரும்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம்.
ஆனால் இன்றைக்கி ஆப்பிரிக்கா கண்டம் பிரிஞ்சுக்கிட்டு இருக்குன்றது நீங்கள் பூகோளத்தில் நீங்கள் கூகுளில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது நேற்று வரைக்கும் பக்கத்து வீடாக இருந்தவன், எதிர்த்த வீடாக இருந்தவன், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவன் எங்கேயோ இருக்கான், இவன் எங்கேயோ இருக்கான், நடுவில் பூமியே உடஞ்சிருச்சு. அருமையானவர்களே, இந்த பேலேகு அவனுக்கு ஒரு பேர் வைக்கப்பட்டிருக்கு. அந்த பேருக்கு அர்த்தமே பிரிந்து போகுதல். சரிப்பா, அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே கர்த்தர் அவனுக்கு ஒரு ரெவலேஷன் கொடுக்குறாருப்பா. அந்த வெளிப்பாடை அவன் எல்லாருக்கும் சொல்கிறான், இந்த பூமி பிரிய போகுதுன்னு. பாருங்க, அதுக்கு அடுத்த சாப்டர்லேயே நம்ம வாசிக்கிறோம், ஜனங்களுடைய லாங்குவேஜஸ்லாம் பிரிஞ்சு போச்சு. ஜனங்களுடைய லாங்குவேஜ் எப்படி பிரிஞ்சிச்சான்? அவங்க பாபேல் கோபுரத்தை கட்டுறாங்களாம். அந்த கட்டினவனுக்கு பேர் நிம்ரோதுன்னு சொல்கிறாங்க. நிம்ரோது கட்டும் போது தான் கடைசியில் பார்த்தா எல்லாமே ஆண்டவர் லாங்குவேஜ் எல்லாத்தையும் மாற்றி விட்டுட்டார். ஜனங்க பிரிஞ்சு 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 அவங்கவுங்க லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி ஜனங்க பிரிச்சுட்டாங்கப்பா. அவங்கவுங்க லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி ஜனங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. அருமையான தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையில் நான் என்ன சொல்கிறேன், ஆதாமுக்கும் வெளிப்பாடு இல்லை, நிம்ரோதுக்கும் வெளிப்பாடு இல்லை. ஒரே இடத்துல உட்கார வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லைப்பா, கர்த்தர் உலகம் முழுவதும் உன்னை கொண்டு போய் பயன்படுத்தணும்னு நினைக்கிறார்ப்பா. தம்முடைய நாமத்தை உனக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார்ப்பா. அடுத்த கட்ட வெளிப்பாடுகளுக்குள்ளே உன்னை நடத்த விரும்புகிறார்ப்பா. இதுக்கு தான் அவர் உன்னை ஒப்பு கொடுக்க சொல்கிறார். நீ உன்னை ஆழமாக தேவனுக்கு ஒப்பு கொடு. தேவன் உன்னை உயர்த்த விரும்புகிறார். உனக்கு கர்த்தர் சொந்த வீடெல்லாம் கொடுப்பாரு, சொந்த இடம் கொடுப்பாரு, அதெல்லாம் வேற ராஜா. ஆனால் தேவன் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். உன்னை பல ஊர்களுக்கு, பல நாடுகளுக்கு கொண்டு போய் கர்த்தர் உன்னை வல்லமையான கருவியாக பயன்படுத்த விரும்புகிறார். அதை நீ புரிஞ்சுக்கோ. நான் உனக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, இந்த செய்தியை கேட்குற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, நாங்கள் ஆதாமுக்கு கீழேயோ நிம்ரோதுக்கு கீழேயோ இருந்து, வெளிப்பாடு இல்லாதவங்களுக்கு கீழே இருந்து எங்கள் வாழ்க்கை அழிஞ்சிடக்கூடாதுப்பா. நாங்கள் வெளிப்பாடுகளோடு வாழணும்ப்பா. கர்த்தாவே, உம்முடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு உம்மை அறிகிற அறிவில் நாங்கள் வளர்ந்து உம்முடைய தூய திரு சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்ற எங்களை பலப்படுத்தும், ஞானமுள்ளவர்களாக்கும், பக்குவப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளுங்க. அவர் அறிகிற அறிவில் வளருங்க. காட் பிளஸ் யூ.